கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனம் 13, 14 வசனங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கிரீடத்தை பெறுவான். இந்த வசனத்தில் சோதனையை குறித்தும் சோதனையை சகிக்கிற காரியத்தை குறித்தும் யாக்கோபு கூறுகிறார். இந்த காரியத்தில் சோதனை என்பது மனுஷனுக்கு உண்டாகிற ஒரு பரீட்சை என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மை பரீட்சைக்கு நிற்க வைக்கிறார் என்று நாம் விளங்கி கொள்ளும்படியாய், நாம் யார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை சோதனைக்குள் அனுமதிக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். ஆமென். இப்படியாக வேதத்தில் சோதிக்கப்பட்ட மனுஷர்கள் காணப்படுகிறார்கள். சோதனையிலே ஜெயித்தவர்களும் இருக்கிறார்கள், சோதனையிலே தோல்வியுற்று விழுந்து போனவர்களும் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சோதனையை சகித்த ஒரு மனிதனை நாம் இந்த நாளில் தியானிப்போம். யோபு சோதனையை சகித்தான் என்றால் நமக்கே அந்த சரித்திரம் நமக்கு ஞாபகம் வரும். அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது, ஆரம்பம் எப்படியா இருந்தது, அவனுடைய நடுவிலே அவனுக்கு வாழ்க்கையில வந்த சோதனைகள் கஷ்டங்கள் எப்படியா இருந்தது, அதன் முடிவு எப்படியாக மாற்றப்பட்டது என்பதை நாம் காணலாம். யோபு அந்த தேசத்திலே ஊச் தேசத்திலே அவன் செல்வசீமானாய் இருந்தான். எல்லா உத்தமன் என்று சன்மார்க்கன் என்று தேவனுக்கு பயந்தவன் என்று தேவனே சாட்சி கொடுத்த ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். அப்பொழுது இந்த காரியங்கள் உலகத்தில் கூட இன்றைக்கு நாம் விசுவாசிகளாக இருக்கும் பொழுது அநேகருடைய பார்வைக்கு நற்காரியங்களை செய்யும் பொழுது, நற்கிரியைகளை செய்யும் பொழுது பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படும் பொழுது நம்மையும் அறியாமல் ஒரு சில கண்கள் நம்மை வித்தியாசமாய் பார்க்கும். வித்தியாசமாய் என்பது உலகத்துக்குரிய பார்வையில நம்மை பார்க்கும், இது எப்படி நடந்தது என்று. இப்படியாக அந்த காரியங்களின் நிமித்தம் உருவாக்குகிறவன் பிசாசு. அவனுக்கு அந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய சோதனையை அவன் அந்த இடத்துல ஆரம்பிக்கும்படியாக இங்கு வருகிறான். எல்லா தேவ சபையிலே மனுஷர் கூடியிருக்கிற இடத்துல பிசாசம் நிற்கிற ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், எங்கே இருந்து வருகிறாய் என்று. இந்த உலகத்தை நானே சுற்றி திரிந்து வருகிறேன். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அப்போ அவன் சொல்றான் பதில், அவனை நான் எப்படி பார்த்தா கூட அவனை என்ன பண்ண முடியாது, நான் நெருங்க முடியாதபடி நீர் அவனை வேலி அடைத்து வைத்திருக்கிறீர் என்று. கர்த்தர் நீதிமான்களாய் நடக்கும்பொழுது நம்மேல் வேலி அடைத்து பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல அறிகிறோம். கர்த்தர் யோபின் மேல் வைத்த ஒரு தீர்மானத்தின்படியும் அவனுடைய விசுவாசத்தின் மேல் அவர் நம்பிக்கை வைத்தபடியும் பிசாசுக்கு அவர் என்ன பண்றார், அனுமதி கொடுக்கிறார். நீ போய் அவனை நான் வேலி எடுத்துடுறேன், நீ அவனை சோதித்து பார் என்று சொல்லி அவன் தேவனுடைய பர்மிஷனோடு யோபுவை அவனுடைய எல்லா காரியங்களையும் அவனை எடுத்து பிரித்து போடுகிறான். அப்பொழுது யோபுவும் ஒரு நேரத்தில் சோர்ந்து போகிறவராய் இருக்கிறார். போய் ஆண்டவரிடத்துல நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி அவர் முறையிடுகிறவராக இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவனுடைய காரியங்களை உணர்த்தி அவனை அதன் பிறகு அவன் தன்னை மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டு அவன் இருக்கும் பொழுது சொந்த காரியங்கள், சொந்த வீட்டார், சொந்த நண்பர்கள் அவனை வேதனைக்குள்ளாக வார்த்தைகளினாலே கொள்ளுகிற பொழுது, அப்பொழுது அவன் தன்னை கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்தி கொள்ளுகிறான். தேவனுக்குள்ளாய் அவன் திடப்படுத்தி கொண்டு மனைவி கூட பைத்தியக்காரியை போல பேசாதே என்று சொல்லுகிற காரியம். கர்த்தர் எதை கொடுத்தார், நான் எதை கொண்டு வந்தேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஒரு பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்கிற ஒரு காரியம். இந்த நாளிலே அந்த சோதனையை அவன் சகித்ததின் நிமித்தமாக அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. அவனுடைய 3 நண்பர்களும் அவனுடைய நீ பாவம் செய்திருப்பாய், நீ அதை செய்திருப்பாய் என்று குற்றம் சாட்டுகிற இன்றைக்கு மனிதர்கள் கூட நாம் தவறி போகும்பொழுது நல்ல ஜபத்தில் தரித்திருக்கோம். நம்ம பார்த்து கூட சிலர் சொல்வார்கள், உனக்கு மாத்திரமே இப்படி நேருகிறதே என்று சொல்லும் பொழுது நாம் இடறுகிறவர்களாக இல்லாதபடியும் சோர்ந்து போகிறவர்களாக இல்லாதபடிக்கு
கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை பலப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் சோதனையை அவர் சகித்திருக்கிறார். சோதிக்கப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவானவர் மனிதனாக வந்த பொழுது அவர் யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறியுடன் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவரே அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். காரணம், இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனாய் இருக்கிறவனுக்கும் நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் பிறக்கும் பொழுது நமக்கும் சோதனை வரும். சோதனைக்காரன் நம் அருகிலும் வருவான். நம் மாம்ச பலவீனத்தை குறித்து அவன் ஒரு சோதனையை நமக்கு கொடுப்பான். அதன் நிமித்தம் நாம் யார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு காரியம்தான் அந்த சோதனை. அந்த சோதனையை நாம் சகித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்பதற்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு உதாரணமாய் இருக்கிறார். மாம்சத்திலே அவருக்கு ஒரு காரியம் உருவாகிறது, பசி. 40 நாள் உபவாசிக்கிறார். 40 நாள் அவர் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல வனாந்தரத்துல எந்த இடத்துல அவர் இருக்கிறார், வனாந்தரமான ஒரு இடத்துல இருந்து அவருக்கு பசி உண்டாகிற போது அந்த சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து அவருடைய பலவீனத்தை வைத்து அவன் அந்த இடத்துல சோதனையை வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை கொண்டே அவரை மேற்கொள்ளும்படியாக அவன் வருகிறதை நாம் காண்கிறோம். கர்த்தர் அவனுடைய தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவனை மேல் நாமும் கூட சோதனையை நமக்கு வரும்பொழுது அதை சகித்து கொண்டு தேவனுடைய வார்த்தையினாலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போகிறான். கர்த்தரும் அப்படித்தான் அவனை ஜெயித்த பொழுது சில காலம் அவரை விட்டு பிரிந்தான். அதன் பிறகு ஆவியானவராலே அவர் தேற்றப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக இந்த யாக்கோபு 12ஆம் வசனத்தில் கூட சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதன் பிறகு ஒரு வார்த்தை, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. இந்த இடத்துல கூட யோபு சகித்து கொண்டார். எல்லா சோதனையில் எல்லாவற்றையும் இழந்து போனார். உலக பிரகாரமான பொருட்களை மாத்திரமல்ல, தன் மாம்சத்தில் இருந்த பலத்தை இழந்து போனார், சுகத்தை இழந்து போனார். தன்னுடைய மாம்ச சதை அழுகி போனது. பார்க்கிறவர்கள் உருவமே இது யோபு தானா என்று தெரியாத அளவிற்கு அவர் உருமாற்றம் அடைந்தார். அவருடைய பற்கள் வெளியே தெரிந்தது. சதைகள் எல்லாம் அழுகி போன ஒரு நிலைமை, முகத்தோற்றம் மாறி போனது. இன்றைக்கு நாம் கூட சில நேரங்களில் நம்ம வயது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பார்க்கும் பொழுது என்னுடைய உருவம் மாறிவிட்டது, நான் கலர் மாறிவிட்டேனே என்று கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல யோபு இந்த சோதனை பிசாசு கொடுக்கிறான். அந்த சோதனையின் நிமித்தம் அவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் அமர்ந்திருக்கான். அவன் ஒரு நேரத்துல சபைகளின் நடுவிலே உத்தமனாய் நின்று அதிகாரம் செலுத்தின வாலிபரெல்லாம் அவனை கண்டு பயந்து ஒளிந்து கொள்வார்களாம். அப்படியான ஒரு மனிதன், அப்படியா இருந்தவன் இந்த நேரத்துல சாம்பலிலே உட்கார்ந்து இருக்கிற ஒரு காரியம் தூரத்துல இருந்து இல்ல கிட்ட வந்து பார்த்து கூட இது யோபு தானா என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி அவன் உருமாறி போய் இருக்கும் பொழுது அவன் அந்த காரியத்திலே மிகவும் தேவனுடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணித்தவனாக இருக்கும் பொழுது தேவனுடைய என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே என்ன பண்ணுவாரு? பூமியின் மேல் நிற்பார். அவர் என்னை இப்பொழுது சோதிக்கிறார். அவர் சோதித்து முடித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே சோதனையை சகித்து கொள்ளும் பொழுது அதன் பிறகு வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், உத்தமன் என்று விளங்க பண்ணப்படுகிற காரியம் மாத்திரமல்ல, அதன் பிறகு ஆசீர்வாதங்கள் அவனுக்கு எல்லாமே எடுத்துக்கொண்டதை விட அதிகமாக திருப்பி கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே வருகிற ஒவ்வொரு சோதனைகளிலும் நாம் கர்த்தரோடு கூட இருந்து அதை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை உத்தமர்கள் என்று மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை அவர் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதன் பிறகு அவரிடத்துல கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தால் மாத்திரம்தான் நம் சோதனையை சகித்து கொள்ள முடியும். கர்த்தரை நாம் நேசிக்காவிட்டால் சோதனையை சகிக்க முடியாமல் சோர்ந்து போய் நாம் விழுந்து விடுகிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தரை நேசிக்காமல் நிமித்தம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படுவோமானால் நாம் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக காணப்படுவோம். சோதனையை சகித்து கொள்ள முடியாமல் பின்மாற்றம் அடைந்து போகிற கிறிஸ்தவர்களாக நாம் காணப்படாதபடிக்கு, அதே போல
சோதனை வரும் பொழுது நாம் நம்மை உணரத்தக்கதாக இந்த காரியம் எதினால் வந்தது, என் நிமித்தமாக வந்ததா, இது தேவன் அனுமதித்த ஒரு சோதனையா என்று நாமே ஆராய்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஏன்னா தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர்கள். இந்த இடத்துல கூட யோபை தேவன் சோதிக்கவில்லை, பிசாசுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஏன்னா நம்மேல் ஆண்டவர் ஒரு பெரிய விசுவாச தீர்மானத்தை வைத்திருக்கிறார். நம்மேல் அவருக்கு ரொம்ப விசுவாசம். என் மகன், என் மகள், என் காரியத்தை அவள் மீற மாட்டாள் என்கிற அந்த நம்பிக்கையில தான் நமக்கு ஒரு சோதனையை கூட அனுமதிக்கிறவராக காணப்படுகிறார். அவர் எந்த ஒரு காரியத்துல, அது நான் பார்க்கிற மனிதர் கண்களுக்கு அது பொல்லாங்காய் தோன்றும், வேதனையாக தோன்றும். கர்த்தர் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று தோன்றும். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறதை நம்மால் மட்டும் உணர முடியும். எப்பொழுது என்றால் கர்த்தர் இடத்துல நாம் அன்பு கூறும் பொழுது மட்டும் தான் அதை நம்மளால் உணர முடியும். கர்த்தர் என்னோடு கூட, யோபு அப்படித்தான் சொல்கிறார், நான் சோதித்து முடிந்த பிறகு பொன்னாக விளங்குவேன், அவர் என்னை மாற்றுவார். இந்த நாட்களிலே உலகம் அழிந்து போகிற பொன்னையே அக்னியினால் புடமிடுகிறார்கள், சோதிக்கிறார்கள். அது நல்ல பொன்னா கலப்படமான பொண்ணா என்று சொல்லி. ஆனால் நம்மளுடைய விசுவாசம் அதை காட்டிலும் பெரியதாக இருக்கிறபடியினாலே ஒரு சின்ன சோதனையை அனுமதிக்கிற காரியம் தேவனிடத்துல காணப்படுகிறது என்று கூட விசுவாசிக்கலாம். அடுத்தபடியாக இந்த இடத்துல நாம் அவரிடத்துல அன்பு கூறும் பொழுது கர்த்தர் வாக்குதத்தம் பண்ணின ஜீவக்கிரீடத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சகித்து கொள்கிற காரியங்கள் இருக்க வேண்டும். தவறு செய்யும் பொழுது சகித்துக் கொள்வதனாலே நாம் பெருமை பாராட்ட ஒரு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கும் பொழுது, இதற்கு உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆதியாகமத்துல எடுத்துக்கொள்ளலாம். சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் அவர்கள் தவறு செய்கிறார்கள். தங்களுடைய பொறுப்புகளிலிருந்து அவர்கள் தவறி போகிறது நிமித்தம் சிறைச்சாலையில அடைக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் சிறையில் இருப்பது நியாயம். ஒரு அரண்மனையிலே தலைவனுக்கு கொடுக்க வேண்டிய பானபாத்திரக்காரன் எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், சுயம்பாகி எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமோ அதில் அவர்கள் தங்களுடைய செயலிலே தவறினது நிமித்தம் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அதன் நிமித்தம் அவர்கள் ஏன் நான் சிறைக்கு வந்து அப்படி என்று கவலைப்படுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அதே சிறைச்சாலையில யோசேப்பு அந்த இடத்துல காணப்படுகிறார். தவறே செய்யல, ஆனாலும் சூழ்நிலை அவரை தவறு செய்தவனாக காட்டும் பொழுது அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது, ஆனா அவர் எந்த இடத்துல நான் ஏன் இந்த இடத்துக்கு நான் வந்தேன் என்று அவர் எப்பொழுது தேவனிடத்துல குறைப்பட்டு கொண்டவராக காணப்படவில்லை. இப்படியாக பேதுரு கூட சொல்வார், நீ தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நீ தண்டிக்கப்படும் போது எனக்கு ஐயோ நான் சகித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. நீ தவறு செய்யாமல் ஒரு தண்டனையை நீ பெற்றுக்கொள்வாயானால் அதுதான் சகித்து கொள்ளுகிற காரியம், அதைத்தான் நீ ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். மேலும் இந்த சோதனை என்பது எதினால் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. 14ஆம் வசனத்திலே, சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சை நிமித்தமாக சிக்கிக்கொள்ளுகிற காரியமும் இழுக்கப்பட்டு, முதலாவது இழுக்கப்படுகிறார்கள். இச்சையின் நிமித்தம் பாவம் வருகிறது. அதில் அவர்கள் எப்படி அது அவர்களை காந்தத்தை போல இழுத்து கொள்ளுகிறது. அதன் நிமித்தமாக அவர்கள் அதுல போய் சிக்கிக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இதற்கு உதாரணமாக நம்முடைய தாவீதை கூட நாம எடுத்துக்கொள்ளலாம். தாவீது அங்கே ஒரு எதிராளிகளிடத்துல போர் முனையிலே தன்னுடைய சேனைகள் நின்று கொண்டிருக்கிறது. அவர் அந்த போர் செய்கிற இடத்திற்கு போயிருந்தால் இந்த ஒரு நிகழ்வு அவருக்கு நிகழ்ந்திருக்காது. இவரோ அரண்மனையில, அரசன் தன்னுடைய பொறுப்பை உணராதபடி அரண்மனையில இருக்கிறார். அது மாத்திரமல்லாது அவர் உப்பரிக்கையின் மேல் உலாவுகிறது நிமித்தம், அவர் காணக்கூடாத ஒரு இச்சையை கண்டது நிமித்தமாக அந்த இச்சையில இழுப்புண்டு சிக்கிக் கொள்ளுகிறார். இச்சியாதிருப்பாயாக என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கிற அந்த காரியத்தை இவர் மறந்து போய்
அந்த சோதனைக்குட்படுகிற ஒரு காரியத்தை நாம் காண்கிறோம். இன்றைக்கு நாம கூட நிறைய காரியங்களிலே நாம போய் விழுந்து விட்டு கர்த்தர் என்னை ஏன் சோதிக்கிறார் என்று கேட்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள். பிசாசு என்னை சோதிக்கிறான் என்று பிசாசின் மேல கூட சொல்லுகிற காரியங்கள் நமக்குள் இருக்கிறது. இந்த நாட்களிலே பிசாசு கூட வருத்தப்படுத்துகிறவர்கள் நாமத்தான் காணப்படுகிறோம் என்று ஒரு காரியத்தை நான் கேட்டதை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். பிசாசு ஒரு நாள் ரொம்ப கவலையா அமர்ந்திருந்தானா. அப்பொழுது அவனுடைய சீஷர்கள், அதாவது குட்டிச்சாத்தான்கள்லாம் தலைவரே, நீங்க ஏன் இன்றைக்கு இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள்? என்ன நேர்ந்தது உங்களுக்கு சொல்லுங்கள். யார் நிமித்தம் இப்படி நடந்தது சொல்லுங்கள். அவர்களை போய் நான் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று பிசாசினுடைய சீஷர்கள் குட்டி சாத்தான்கள் கேட்டதான். அப்பொழுது அவர் அந்த பிசாசு சொல்றானா, யாரும் இல்லடா, இந்த மனுஷர் தான் எனக்கு ரொம்ப என்ன பண்றாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. மனுஷரா? அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க அப்படின் போது, எல்லா அதுலயும் மனுஷர்கள் என்பது போது விசேஷித்தமாய் கிறிஸ்தவர்கள் என்று குறிப்பிடுகிறானா. இந்த கிறிஸ்தவர்கள் தாங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு பாவத்தை செய்கிறார்கள், பொல்லாப்பு செய்கிறார்கள், பேசத்தகாதவைகளை பேசுகிறார்கள், எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியாக பழியை என் மேல் போடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். என்னை சொல்லிவிடுகிறார்கள், பிசாசு என்னை என்ன பண்ணிட்டான், இப்படி செய்ய வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசையே வருத்தப்படுத்துகிற, பிசாசுக்கே சோதனையை கொடுக்கிறவர்களாக இன்று கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். இப்படியான ஒரு நிகழ்வு. நாம் இந்த நேரத்துல எந்த காரியத்திலே நாம் சோதனைக்குட்படுகிறோம், அந்த சோதனை எப்படி நம்மை கீழே தள்ளுகிறது, சகித்து கொள்ளுகிற காரியத்திலே நாம் தவறி விடுகிறோமா அல்லது இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வயதினரும், அது வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், இப்படியெல்லாம் இல்லவே இல்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒரு நாள் அவர் நமக்கு வைத்திருக்கிற ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ள என்ற வாஞ்சியோடு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய அன்பு யாரிடத்தில் இருக்கிறது? அந்த சோதனையை நாம் எப்படி மேற்கொள்ள நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அனுதினமும் நம்மளுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது, ஜெபம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய காரியங்கள் உலக பிரகாரமான சிநேகங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து அறியும் பொழுது கர்த்தர் நம்மை அவருக்குள்ளாய் பலப்படுத்தி சகிப்பு தன்மையோடு இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். ஏன்னா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்குதத்தம் பண்ண ஜீவக்கிரீடத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வசனத்தின்படி நாம் சோதனையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பாக்கியவான்களாக மாற்றப்படுவோம். நம்மை உத்தமர் என்று அவர் மற்றவர்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதன் பிறகு நாம் அவரிடத்துல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் நமக்கு அவர் வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கடைசி நாளிலே அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் எந்த உலகத்தினுடைய இச்சைகளிலே இழுப்புண்டவர்களாக விழுந்து போகும் அந்த ஜீவக்கிரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நியமித்திருக்கிற பாதையிலே சீராய் ஓடும் பொழுது நம்மளுடைய சோதனைகளை எல்லாம் சகித்து கொண்டு யோபுவை போல உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை அர்ப்பணித்து தேவ சமூகத்துல அனுதினமும் தேவனுக்கு என்று வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.